அதிமுக நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்திக்கின்றனர். அதன் நேரலையில் நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் 2 நாட்களுக்கு முன்பாக சமூக விரோத சக்திகள், கூலிப்படையைச் சேர்ந்தவர்கள் சொன்ன கருத்தை கையில் எடுத்துக்கொண்டு கொடநாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தும் பல்வேறு வகையில் அரசுக்கும் ஆட்சிக்கும் எதிராக அதை திசை திருப்புகின்ற வகையிலே திரு ஸ்டாலின் அவர்கள் குற்றச்சாட்டை பதிவு செய்து மேதகு ஆளுநரிடத்திலே கொடுத்து அதன் அடிப்படையில் ஒரு விசாரணை கமிஷனை நியமிக்க வேண்டும் என்று ஆளுநரிடத்தில் கேட்டிருக்கிறார்கள். அது முழுவதும் அரசியல் ஆதாயத்திற்காக அவர் கொடுக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்பதை மேதகு ஆளுநரிடத்திலே எடுத்துச் சொல்வதோடு மட்டுமல்லாமல் திரு ஸ்டாலின் அவர்கள் சமூக விரோத சக்திகளான பல்வேறு வழக்குகள், குற்ற வழக்குகள், ஆள் கடத்தல், போதை மருந்து கடத்தல், பெண்களை பலாத்காரம் செய்கின்ற வழக்கு, கொள்ளை, இது போன்ற பல வழக்குகளில் சம்பந்தப்பட்ட நபர்களை முன்னிறுத்தி சயன் என்பவரும் வாளையார் மனோஜ் என்கின்றவரை இருவருடைய வாக்குமூலத்தை 2 ஆண்டுகளுக்கு பின்பாக கொடுத்த வாக்குமூலத்தை வைத்து மாண்புமிகு முதலமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் மேதகு ஆணையத்திலே கொடுத்திருக்கிறார். அது முழுவதும் உண்மைக்கு புறம்பானது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்த திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது இந்த நல்ல ஆட்சியை, மக்களிடத்திலே செல்வாக்கு பெற்று வருகின்ற மாண்புமிகு முதலமைச்சருடைய புகழை குலைக்கின்ற வகையிலே இது போன்ற ஒரு மனுவை கொடுத்திருக்கிறார். இது முழுவதுமாகவே அரசியல் ஆதாயத்திற்காக கொடுக்கப்பட்டது என்பதை மேதகு ஆளுநரிடத்திலே நாங்கள் எடுத்துச் சொன்னோம். அதை முழுவதுமாக படித்து பார்த்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மிகவும் சாதகமான ஒரு பதிலை மேதகு ஆளுநர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்வர் மீது குற்றம் சாட்டு வைத்த 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க, இன்னொருவர் தேடப்பட்டு வருகிறார். இதே போன்ற நிலைமை தான் நீதித்துறையும் காவல்துறையும் குற்றச்சாட்டு எச் ராஜா போன்றவர்கள் கைது செய்யப்படாத நிலைமை நீடித்தது. இது காரணம் என்ன சார்? அதாவது குற்றச்சாட்டு பதிவு பண்ணக்கூடிய அரசியல் வரலாறுகளை நீங்கள் இப்பொழுது பார்க்க வேண்டும். காரணம், 1996 சிவராஜ் தனு, முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியை கொலை செய்ததாக வழக்கு பதியப்பட்ட சிவராஜ் தனு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா இடத்திலே போட்டோ எடுத்திருப்பதாக தினமணி பத்திரிகையிலே வந்தது. அப்போது சட்டமன்றம் கூடிக்கொண்டிருந்தது. அந்த சட்டமன்றத்தில் அன்றைய முதலமைச்சராக இருந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் மிகப்பெரிய அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை புரட்சித் தலைவர் மீது வைத்தார்கள். காரணம், இந்த அம்மையார் இந்த கொலைகாரர்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறார், இவர் மீது கொலை குற்றத்தை நான் சுமத்துகிறேன் என்று சட்டமன்றத்திலேயே கூறினார். எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் வெளிப்படையாக சொன்னதை சரியாக, அப்பொழுது நான் மாவட்ட கழக செயலாளர், சரியாக 2 மணி நேரத்தில் அந்த சிவராஜ் தான் என்பவர் இவர்கள் இல்லை, நஞ்சேகவுடா திராட்சாயணி என்கின்ற வழக்கறிஞர் என்பதை புரட்சித் தலைவரிடத்தில் எடுத்துச் சொல்லி சட்டமன்றத்திலே பதில் சொன்னவுடன் எந்தவித கருத்தும் சொல்லாமல் அமைதியாகிவிட்டார். அன்று புரட்சித் தலைவி அம்மா அவர்களை கொலை குற்றத்திலே சேர்த்துவதற்காக போட்டோவை வைத்து அவர் இதற்கு வாதாடினார். அன்று தந்தை வாதாடினார். இன்று அவருடைய மகன் அரசியல் ஆதாயத்திற்காக கொலைகாரர்களை, கொள்ளைக்காரர்களை, மேலும் அவர்கள் பல்வேறு வழக்குகள் உடையவர்களை சொன்ன கருத்தை எங்கோ 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் கூலிக்காக, ஆதாயத்திற்காக சொன்ன கருத்தை இன்று அது உண்மை என்று மேதகு ஆளுநரிடத்திலே சொல்லியிருக்கிறார். தந்தையும் மகனும் ஒரே பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர் 4 மணி நேரத்தில் அது உண்மை வெளிப்பட்டது. இதில் உண்மையே இல்லை. 2 ஆண்டுகள் கழித்து இவர் இதை கையில் எடுத்திருக்கிறார். நிச்சயமாக அவர் இதில் தோல்வியை சந்திப்பார், அவமானப்படுவார். ஆனால் இன்னொன்று,
இந்திய தண்டனை சட்டத்தில் ஒரு கருத்து இருக்கிறது. தவறான கருத்துக்களை சொன்னால், இது போன்ற கருத்துக்களை சொன்னால், அதுவும் கொலை குற்றத்தில் இருக்கின்ற கருத்துக்களை சொன்னால், தவறாக சொல்லுகின்ற பொழுது 7 ஆண்டு சிறை தண்டனை இருக்கிறது என்பதையும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நான் இங்கே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். யாராவது ஒருத்தர் பேசுங்க. இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அதற்கு எங்களுடைய கடமை மேதைகள் ஆணையத்திலே சொல்லுவது எங்களுடைய கடமை. அதன் அடிப்படையிலே தான் உண்மை நிலைகளை முழுவதுமாக நாங்களாக வந்து மேதகு ஆணையத்திலே எடுத்து சொல்லியிருக்கிறோம். அவர் எங்களை அழைக்கவில்லை. அதை முழுவதுமாக படித்து பார்த்துவிட்டு நான் இதற்குரிய நடவடிக்கை எடுப்பேன், நீங்கள் செல்லலாம் என்று மகிழ்ச்சியாக எங்களிடத்திலே சாதகமான பதிலை சொன்னார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது நீதிமன்றத்தில் இருக்கின்ற நடைமுறைகள், அது இப்போது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு கிரிமினல் வழக்கு, ஒரு குற்றம் நடந்திருக்கிறது. இந்த குற்றப்பிரிவில் இருக்கிறவங்க விசாரிக்கப்படுகிறது. இது பொலிட்டிக்கல் ஒரு கிரிமினல் விஷயம், அது ப்ரொசீஜர். அது இந்த விஷயத்துல அரசியல் காழ்ப்புணர்ச்சி வராதுன்னு சொல்லிட்டு திமுக விளக்கம் அளிச்சிருக்கு. இது கொஞ்சம் உங்களுக்கு திமுக எப்போ விளக்கடிச்சது அதுக்கு தெளிவாக சொன்னோம்னா அதுக்கு சரியான பதில் சொல்வேன். எந்த சூழலில் எப்போ எந்த கருத்தை இந்த கருத்தை சொல்லியிருக்காரு தெளிவாக சொன்னால், ராசா அவர்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த வழக்கு கிடையாது, இது ஒரு கிரிமினல் வழக்கு, இது முறைப்படி விசாரிக்க வேண்டும் சொல்லி வாதம். நீங்க சொல்றது என்னன்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இதை வர இப்போ வர அவருடைய தலைவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கார், ஊடகங்களே கேட்டிருக்கார். என்ன கேட்டிருக்காருன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் இவர்கள் ஒரு கருத்தை சொல்லுகிறார் என்று சொல்லிவிட்டு, கனகராஜ் யார் என்று அவர் சொல்லவில்லை, கொடநாட்டில் 2000 கோடி ரூபாய் இல்லை என்று சொல்லவில்லை. பாருங்க, என்ன மாதிரி ஒரு நல்ல அறிவாளி. கொடநாடு என்பது யாருடைய சொத்து? அது தனியாருடைய சொத்து. அந்த தனியார் சொத்தில் என்ன இருக்கிறது என்பதை முதலமைச்சருக்கு எப்படி தெரியும்? 2000 கோடி இருக்குதா இல்லையான்னு அவருக்கு எப்படி தெரியும்? சசிகலா கேட்டால் தான் தெரியும். இது மாதிரி தான் தோன்றித்தனமான சில விளக்குகளை சொல்வதைப் போல ராஜா அவர்களும் சொல்லியிருக்கிறார். அதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சசிகலா பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு ஆளக்கூடிய சசிகலா வந்து பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு ஆளக்கூடிய அதிமுக ஒரு பத்திரிகையாளர் புலனாய்வு விஷயத்தை செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்க மேல வந்து கைது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏன் அதிமுக ஏன் முயற்சி? இப்போ நீங்க இந்த கேள்வி இருங்க, வாங்க என்ன பாருங்க, இந்த கேள்வியை நீங்க கேட்குறீங்க. இந்த கேள்வியை வந்து திருப்பி உங்க மேலே ஒரு குற்றச்சாட்டை சொன்னா நீங்க எவ்வளவு வருத்தப்படுங்க? கைது பண்ணாம என்ன கொலை குற்றம் சொல்லியிருக்காரு ஒருத்தர், ஒரு முதலமைச்சர் மேல ஒரு பதில் சொல்றதை மட்டும் கேளுங்க. என்னுடைய பதில் சொல்ற மட்டும் கேளுங்க. ஏன்னா நீங்க ஒரே ஊடகக்காரர், எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. பதில் சொல்றதை மட்டும் கேட்டுட்டு அப்புறம் பதில் சொல்லுங்க. நீங்க ஒரு முதலமைச்சர், ஒரு மக்கள் பிரதிநிதி, ஒரு 1.5 கோடி தொண்டர்களை உள்ளடக்கிய ஒரு கட்சியினுடைய தலைவர், அந்த தலைவரை 3வது மனிதன் எங்கோ ஒரு இடத்துல போய் இவர் தான் குற்றத்துக்கெல்லாம் பின்னணியா இருக்கான்னு ஒருத்தர் சொன்னா நாங்க என்ன வாயில என்ன சாக்கெட்டா வச்சிருக்க முடியும்? வழக்குகளில் குற்றவாளி அவன் என்ன எல்லா வழக்கு இருக்குல்ல, கொலை இருக்கு, கொலை குற்றம் இருக்கு, எல்லா வழக்கு இருக்குது, ஆள் கடத்தல் இருக்குது, சிறு பெண்மை பலாத்காரம் பண்ண கடத்தல் இருக்கு. இதெல்லாம் தெரியல உங்களுக்கு? இவ்வளவு பெரிய குற்றவாளிகள் அவர் ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா அதுக்கு நாங்க பதில் சொல்ல முடியாம அவங்க மீது நடவடிக்கை எடுக்க முடியாத நாங்க என்ன பண்ணிட்டு இருக்க முடியும்? பத்திரிகையாளர்கள் என்பதல்ல, பத்திரிகை தர்மம் என்பது வேறு. பத்திரிகை என்ற பெயரில் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கின்றவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது ஒரு அரசினுடைய கடமை, ஒரு சட்டத்தை காப்பாற்றுவதனுடைய ஆட்சியினுடைய கடமை. அதன் அடிப்படையிலே தான் இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறது. சட்டம் உங்களுக்கு தெரியுமா? இருங்க, சட்டம் உங்களுக்கு தெரியுமா? சட்ட நடவடிக்கை அதன் அடிப்படையில் தான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் மேல அந்த அரசு, அந்த நிர்வாகம், அந்த காவல்துறை நடவடிக்கை எடுத்து. இப்ப தெரியுதா சட்டம்? நக்கீரன் கோபால் மேல இதே மாதிரி வழக்கு தொடரப்பட்டது. அவர் நீதிமன்றம் வந்து ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாங்க. இது 2வது முறையா இந்த அரசு வந்து அரசுடைய பரிந்துரையை வந்து ஏற்க மறுத்திருக்கு. எங்களுடைய அதாவது காவல்துறை அவர்களுக்கு என்ன நினைக்கிறார்களோ அதன் மீது அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார்கள். காவல்துறை எடுக்கிற நடவடிக்கை, காவல்துறை எடுக்கிற நடவடிக்கையில் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குது என்பது எங்களுக்கு முக்கியமல்ல.
காவல்துறை நடவடிக்கை எடுப்பதற்கும் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுப்பதற்கும் ஒரு முதலமைச்சர் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டை அவர் வைக்கின்ற பொழுது இந்த அரசு சும்மா இருக்குமா? இந்த கட்சி சும்மா? அதான் சொன்னனே, 2 நாட்களுக்கு முன்பாக சொன்னனே, ஆட்சியாளர்கள் எப்படியாவது இருக்கலாம், ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இறை ஒருங்கிணைப்பாளர் எங்களுடைய தலைவர், அந்த தலைவர் மீது திரு ஸ்டாலின் அவர்கள் அபாண்டமான குற்றச்சாட்டை பதிவு செய்கிறார். அவர் மீது கழகத்தின் சார்பாக வழக்கு பதிவு செய்யப்படும் சொல்லியிருக்கிறேன், கட்சி சார்பில் பண்றேன்னு சொல்லியிருக்கிறேன். அதோட இன்னொன்று இப்போ சொல்லியிருக்கிறேன், இந்திய தண்டனை சட்டத்தில் வந்து தவறான தகவல் கொடுத்தா, பொய்யான தகவல் கொடுத்தா, 302 கேஸில் வந்து தவறான தகவல் கொடுத்தா இந்திய தண்டனை சட்டத்தில் 7 வருஷம் தண்டனை இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட அவதூறு பரப்புறார் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றீங்க. அவர் மேல எப்ப டெஃபமேஷன் தாக்கல் பண்ண போறீங்க? அது எங்க விருப்பம், அது உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.